ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் இவ்விதமாக மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இயேசு கல்லறைக்குள் இல்லை, அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். உயிருள்ள ஆண்டவரை, உயிரோடு எழும்பின ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? ஆகவே நம்ம எல்லாரும் இணைந்து இந்த நாளில் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் இணைந்து சொல்ல போகிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமனை பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார், என்னோடிருக்கவே எழுந்திருந்தார். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார், என்னோடிருக்கவே எழுந்திருந்தார். விண்ணுலகு உயர்ந்தோ உன்னதர் சிறந்தோ, நித்திரனே சுக பத்திரம் அருளும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் முழு இருதயத்தோடு ஆராதிப்பதற்கு தேவன் கிருபை அளித்திருக்கிறார். ஆமென். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார், என்னோடு இருக்கவே அவர் எழுந்திருந்தார். அதனாலதான் இயேசு சொல்லி போனார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு இருப்பேன் என்று. என்றென்றைக்கு நம்மோடு இருக்கிற ஆண்டவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி விடுதலையோடு உயிர்த்தெழுந்த இயேசுவை மகிமைப்படுத்துவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே ஒருகி வாடிடவே, வேதாள கணங்கள் ஓடிடவே ஒருகி வாடி
மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன, ஊறிப்பட்டன. மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன, நொடியில் ஊறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்று துணி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. எழுந்தார் என்று துணி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஓ, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை. இனி மரிப்பதில்லை. ஓ, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். சேர்ந்து விடுதலையோடு சொல்ல போகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. தாசரே இத்தரணியில் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமா இயேசுவை கூறுவோம், அவரை சந்திப்போம், இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். ஓ நேசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சேர்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போம், வருந்தி அன்பாய் அணைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போம், வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். புரிந்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. புரிந்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம். பசியற்றோர்க்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம். செய்த நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. செய்த நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. ஓ ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு
இயேசுவே எந்தனாருயிரே, இயேசுவே எந்தனாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியுமே அல்லவோ, பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியுமே அல்லவோ, பரலோகத்தின் செல்வமே என்னருளே போதும் எனக்கு நீரே, பரலோகத்தின் செல்வமே என்னருளே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்தனாருயிரே, இயேசுவே எந்தனாருயிரே. ஓ ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்தனாருயிரே, இயேசுவே எந்தனாருயிரே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு மனமாய் தேவனை ஆராதிக்க போகிறோம். முழு இருதயத்தோட கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. இயேசுவே கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிரோடன் எழுந்த மீட்பரே, சொந்தமானாரே, உயிருடன் உயிருடன் எழுந்த மீட்பரே, சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, மரணமுட்கோரெங்கே
சமூகத்துல முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா சொல்லுவோம் Hallelujah, Hosanna. Amen Lord. Hallelujah Hosanna. Hallelujah Hosanna. Hallelujah Hosanna. மரணத்தை மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, இயேசுவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்த ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிப்போம். உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, தெய்வமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சேர்ந்து சொல்லுவோம். Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Thank you, Lord. Hallelujah, Hosanna. Hosanna. Hallelujah, Hosanna. நன்றி. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. எத்தனை பேர் இந்த நாளில் தேவ பிரசன்னத்தை அனுபவித்து தேவனுடைய வல்லமை அனுபவித்து இந்த நாளிலே கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறீர்கள். ஆராதனையிலே ஆவியானவர் எழுந்தருளுவார். உண்மையாய் ஆராதிக்கும் போது தேவ மகிமை விளங்கப்படுவார். உண்மையாய் கர்த்தரை துதிக்கும் போது அவருடைய மகிமை விளங்கப்படுவார். ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக. இயேசுவே, thank you, thank you, thank you. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, 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 உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. என்று சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஓ, ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, 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 உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஏசாயா
இன்று தொழுமே. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, ஆவியானவரே, 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 உந்தன் வல்லமை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. மீண்டும் சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, நிரப்புமையா. ஆவியானவர் அப்படியே வல்லமையினால நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய பிரசன்னம் இந்த நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நம்மை ஆளுகை செய்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நம்முடைய மத்தியிலே இருக்கிறபடியினாலே, ஆவியானவர் மற்றும் நம்மை நடத்துகிறபடியினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர். அவர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஒருவரே மாட்சிமை நிறைந்தவர். ஒருவரே ஆராதனைக்குரியவர். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆஹா, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் ஓடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறோம். அவர் மகிமையாய் வெளிப்படுகிறார். நாம் அவரை கூப்பிடுகிறோம். அவருக்கு இறங்கி பதில் கொடுக்கிறார். தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அவர் பிரசன்னமாகி நம்மை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, உன்னதமான தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி. நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி குதூகலம் கொண்டாட்டமே சொல்லுவோமா? குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். சொல்லுங்க. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே
சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஓ எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி விடுதலையோட ஹalleluya. ஓ நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையின் நடுவிலே ஆவியானவர் எழுந்தருளீர். தம்முடைய வல்லமையும் மகிமையும் விளங்க பண்ணினீர். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும் வார்த்தைகளினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 50 நாட்களாக நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். விசேஷமாக பாஸ்டர் சொன்னபடி நமக்கு ஆரம்ப நாட்களிலிருந்து ஒரு ஜெப குறிப்பு ஜெபிக்க வருகிற எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த ஜெப குறிப்பிலே ஒரு பக்கத்தில் நம்முடைய தேவைகளுக்காக ஒரு 5 காரியங்களை நாம் எழுதி வைத்து ஜெபித்தோம். அதற்கு இன்னொரு பக்கத்திலே யார் ரட்சிக்கப்பட வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே நமக்கு தெரிந்தவர்களிலே என்று நாம் விரும்பினோமோ அவர்களுடைய பெயரை எழுதி வைத்து ஒரு ஆத்தும ஆதாய ஜெபமாக நம்ம ஜெபித்தோம். அல்லேலூயா. பாதி பகுதியிலே கடந்து வருகிற பொழுது ஆவியானுடைய நடத்துதலின்படி நமக்கு மிக முக்கியமான ஒரு ஜெபக்குறிப்பு, எனக்கு கட்டாயம் இதிலே அற்புதம் நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிற ஒரு காரியத்தை, ஒரே ஒரு காரியத்தை, முக்கியமான காரியத்தை எழுதி நம்ம பொதுவாக அதை வைத்துவிட்டு யார் எவர் என்று தெரியாமலேயே அந்த காரியங்களுக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறவர்கள் அதை எடுத்தார்கள். அதாவது நாம் இப்போ ஒரு காரியத்தை எழுதி கொடுத்துருக்குறோம் என்று சொன்னால் அதை இன்னொருவர் யார் என்று தெரியாதவர்கள், ஏன்னா பெயரோ அட்ரஸோ எழுதக்கூடாது என்று நாம் சொல்லியிருந்தோம். யாருக்கென்று தெரியாமலேயே உண்மையாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று. ஆகவே அப்படி ஒருவர் எடுத்திருந்தார்கள். அவர்களுடைய ஜெபக்குறிப்பு வேறு யாருக்கோ ஒருவருக்கு போயிருந்தது. இப்படி ஒரு நாள் ஆண்டவர் ஒரு திட்டம் கொடுத்தபடினாலே அப்படி நாம் மற்றவர்களுக்காக ஜெபித்தோம். ஆமென்.
தொடர்ந்து நம்ம அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக அவர்களுடைய காரியங்களில் அற்புதங்களை நாம் பார்க்கிற வரைக்கும் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். ஆமென். ஆமாம். அப்போ இந்த 50 நாட்களுக்குள்ளாகவே சில காரியங்களில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர்கள் அதை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை நீங்கள் கட்டாயம் எழுதி கொடுங்கள். அதை தேவ நாம மகிமைக்காக நம்ம அதை வாசிப்போம். ஆமென். அப்போது அதை பார்க்கிற மற்றவர்களுக்கும் ஒரு விசுவாசமும் ஒரு தைரியமும் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. அற்புதம் நடந்துச்சுன்னா ஒரு தலைக்கு 1000 ரூபாய் வச்சு தாங்க அப்படிலாம் கேட்கல. அல்லேலூயா. சாட்சி எழுதி கொடுங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில சாட்சிகள் எழுத கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனது கணவர் வெளிநாட்டிற்கு செல்ல விண்ணப்பம் எழுதி நாங்கள் ஜெபிக்க கொடுத்திருந்தோம். மற்றவர்கள் ஜெபிப்பதற்காக எழுதி கொடுத்த முக்கியமான ஜெப குறிப்பிலே அவருடைய கணவர் வெளிநாட்டிற்கு போக வேண்டும், அதற்கு சீக்கிரமாய் வழி திறக்க வேண்டும் என்று விண்ணப்பம் எழுதி வைத்திருந்தோம். கர்த்தருடைய கிருபையினால் எனது கணவருக்கு கர்த்தர் வெளி தேசத்திற்கு போகிற வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து நல்ல வேலை கிடைக்கவும் தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான சகோதரர் ஜானட் சாமோகன் ராய் அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனது மருமகனின் லண்டனில் FRCS பட்டம் படிப்பதற்கு இடம் கிடைக்க வேண்டி நாங்கள் இந்த 50 நாட்கள் ஜெப கூடுகையிலே ஜெபித்தோம். மற்றவர்கள் ஜெபிப்பதற்காக எழுதி கொடுத்த அந்த முக்கிய ஜெப குறிப்பிலே அதை நாங்கள் எழுதி போட்டிருந்தோம். கர்த்தர் தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு FRCS படிப்பதற்கு இடம் கிடைக்க தேவன் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் போதகர் குடும்பங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். கர்த்தருக்கு சாட்சியாக இதை அறிவிக்கிறோம் என்று எழுதியிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், மிகவும் கடினமான ஒரு காரியம்தான் அது இடம் கிடைப்பதற்கு. ஆனால் அவர்கள் விசுவாசத்தோடு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆமாம், அதை வாங்கி ஜெபித்த தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உங்கள் காரியத்தையும் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். இன்னொரு சாட்சி இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பெயர் செல்வம். நான் இந்த உபவாச கூட்டத்திலே 3வது நாள் கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். கூட்டத்தின் ஜெப வேளையில் நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். நான் என்னுடைய மகனின் வேலைக்கு வேண்டி ஜெபம் செய்தேன். பின்னர் அடுத்த நாள் அவனுக்கு நல்ல வேலை நல்ல இடத்தில் கிடைத்துள்ளது. அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லேலூயா. அடுத்த நாளே ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்துவிட்டார். ஆமென். நம்முடைய கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னும் ஒரு அருமையான குடும்பத்தார் ஒரு நல்ல ஒரு சாட்சி எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அகாவா ஜெபம் பற்றி பாஸ்டர் சபையில் அறிவித்த நாள் முதல் நாங்கள் குடும்பமாக அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வந்தோம். முதலாவது பிள்ளையின் மேல் படிப்புக்காக பாஸ்போர்ட் எடுக்க தேவன் உதவி செய்தார். அடுத்ததாக வீட்டின் இடதுபுறமாக இருக்கும் இடத்தை வாங்க 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் புதிதாக ஒரு கார் வாங்க உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மற்றவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நன்மை கிடைக்கிற பொழுது நம்ம உள்ளம் அப்படியே பூரிக்கணும். அவங்கள அறியாமல் பூரிச்சிருச்சுன்னா அடுத்தது நம்ம வாங்க போகிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தம்முடைய பிள்ளைகள் அதையெல்லாம் எழுதி வைத்து ஜெபித்திருக்கிறார்கள். குடும்பமாக ஒரு நாள் கூட தவறாமல் தெய்வ சமூகத்திலே வந்து கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை உதவி செய்திருக்கிறார். அதுபோல் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆத்தும ஆதாயத்திற்காக 4 நபர்களுடைய பெயரை எழுதி நாங்கள் ஜெபித்து வந்தோம். அந்த 4 நபர்களுமே தேவனை பற்றி அறியாத குடும்பத்தில் உள்ளவர்கள். அதில் முதல் நபருக்காக அதிகமாக நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த ப்ரேயர் தொடங்கின 30வது நாளில் இருந்து டெய்லி சர்ச்சுக்கு எங்கள் கூட வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க அந்த அருமையான சகோதரனுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இன்னும் அவர் முழுமையாய் அந்த பாரம்பரியங்களை விட்டு விலகி கிறிஸ்துவுக்குள் வாழ நம்ம எல்லாரும் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவருடைய குடும்பத்திற்கு போதகர் மூலமாய் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சபையிலே நாங்கள் தூண்களாய் நிற்க நீங்கள் ஜெபியுங்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். சாட்சி
சாட்சி கொடுப்பது ஒரு பக்கத்தில் எவ்வளவு முக்கியமோ அதே போல் சாட்சியாய் சபையிலே நிலைத்திருப்பது மிக மிக முக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் அபிஷா. நான் படிப்பின் நிமித்தமாக மருத்துவமனையில் பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறேன். எதிர்பாராத விதமாக நான் மயக்கத்திற்குள்ளாகி கீழே விழுந்து என் பின் தலையிலே அடிபட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். மருத்துவர்களால் தரப்பட்ட மாத்திரைகள் மற்றும் ஃபிசியோதெரபி எடுத்தும் கூட என் உடல்நிலை நன்றாகவில்லை. இன்னும் கடும் வேதனைக்குள்ளானேன். என்னால் அதிக நேரம் உட்காரவோ படுக்கவோ முடியவில்லை. நம்முடைய சபையில் நடைபெற்று கொண்டிருக்கிற அகாவா ஜெபத்தில் போதகர் மற்றும் சபையார் அனைவரும் நீங்கள் ஜெபித்தீர்கள். நான் 43வது நாள் ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை தந்தருளினார். அல்லேலூயா. அதற்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன் என்று அருமையான மகள் எழுதி கொடுத்திருக்கிறாள். கர்த்தர் தம்முடைய பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்னொரு சாட்சி இருக்கிறது. இந்த சாட்சி கொஞ்சம் பெரிய சாட்சி. சரியா? அவங்க சொல்லும்போதே தரும்போதே சொன்னாங்க, கொஞ்சம் பெருசாக இருக்குமே, நீங்கள் அந்த கூட்டத்தில் வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. வாசிக்கலாம். ஆமென். சாட்சி வாசிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் அவர்களுக்கு அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். எதை விடுறது எதை சேர்க்கிறது அப்படின்னு தெரியல. வாசிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அகாவா ஜெபத்திற்கென்று தரப்பட்ட பேப்பரில் நான் நிறைய ஜெப விண்ணப்பம் எழுதி வைத்து ஜெபித்து வந்தேன். அவற்றில் ஒன்று என் மகனுக்கு சம்பளம் கூடுதல் கிடைக்க வேண்டும் என்பதும் என் மருமகளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க வேண்டும் என்பதுதான். இந்த 50 நாட்கள் ஜெபம் முடிவதற்கு முன்பே இவைகள் கிடைக்க வேண்டும் என்று நான் ஜெபித்து வந்தேன். ஆலயத்திலும் வீட்டிலும் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். மகன் சென்ற வருடம் ஒரு வேலையில் சேரும் பொழுது 1 வருஷம் முடிந்ததற்கு பிறகு சம்பளம் கூட்டி தருவதாக எழுதி கொடுத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அதை செய்யாததினாலே இன்னொரு வேலைக்கு சேருவதற்காக அவருடைய மகன் அதை அப்ளை பண்ணியிருந்தார்கள். இன்னொரு வேலையிலே அவர்களுக்கு அதிக சம்பளத்தோடு வேலை கிடைத்தது. ஆனால் அவருடைய தாயாருக்கு என்ன பிரச்சனைனா, புதிதாக வேலை செய்கிற இடத்திலே இருக்கிற ஒரு நபர், சரியான ஒரு நபர் இல்லாதபடினாலே அவரோடு வேலை செய்வ தம்முடைய மகன் இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே ஆண்டுடைய சமூகத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத அந்த நபர் இருக்கிற கம்பெனிலையும் மகன் சேரக்கூடாது. அதே நேரத்தில் இருக்கிற கம்பெனிலையும் அவன் எதிர்பார்க்கிற ஒரு வேலை, சம்பளம் கிடைக்க வேண்டும், உயர்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இப்படி நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அந்த கம்பெனியிலிருந்து அருமையான அந்த மகனை அழைத்து, ஏன் நீங்கள் ரிசைன் பண்ணீங்க அப்படின்னு கேட்ட பொழுது இவர்கள் காரியத்தை சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னதை செய்யவில்லை, ஆகவே நாங்கள் இன்னொரு கம்பெனிக்கு போகிறேன், அங்கே இவ்வளவு சம்பளம் தருகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் முந்திருந்த கம்பெனியிலே சொன்னார்களாம், வேண்டாம் நீ போக வேண்டாம், அந்த கம்பெனியில் உனக்கு எவ்வளவு சம்பளம் தருகிறார்கள் என்று சொல்லுகிறார்களோ அதே சம்பளத்தை நாங்கள் உயர்த்தி உனக்கு தருகிறோம், நீ இதே கம்பெனியில் இருக்கலாம் என்று அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமென். அவருடைய ஜெபத்தின்படியே அந்த அருமையான மகன் தேவனுக்கு பிரியமில்லாத நபரோடு சேரவும் இல்லை, அவர்கள் இருக்கிற இடத்திலே நல்ல சம்பள உயர்வோடு தேவன் அந்த மகனை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அதுபோல் என்னுடைய மருமகள் 2015ஆம் ஆண்டு MBBS முடித்துவிட்டு மேல் படிப்பிற்காக கவர்மெண்ட் வேலைக்காகவும் 10 வருடமாக நீட் எக்ஸாமும் MRP எக்ஸாமும் எழுதி வந்தார். ஆனால் 10 வருடமாக எந்த ஒரு அசைவும் ஏற்படவில்லை. நீட்டில் அதிக மார்க் வாங்கியும் கூட அந்த OBCங்கிற அந்த சீட்டு இடஒதுக்கீடு காரணமாக அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்காமல் இருந்தது. கிடைத்தாலும் அது நார்த் இந்தியாவில் கிடைத்ததுனால அவங்களுக்கு அங்கே போகிறதற்கு மனதில்லாமல் இருந்தது. இப்படி பல வருடங்கள் ஆனபடினாலே மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி சரீரத்திலும் உடலளவிலும் மனதளவிலும் அவர்கள் மிகவும் பலவீனப்பட்டு போனார்கள். ஆனால் இந்த 50 நாட்கள் ஜெபம் முடிவதற்கு முன்பதாக என் மருமகளுக்கு எப்படியாகிலும் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், நான் சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லி தம்முடைய பிள்ளை தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் திடீரென்று அவருடைய மருமகள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து அவர்களுக்கு ஒரு போஸ்டிங் ஆர்டர் கிடைத்திருக்கிறது, கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு அந்த ஜாப் கிடைத்திருக்கிறபடினாலே அதை கொண்டு கொடுத்து கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 காரியங்களுமே அவர்கள் ஜெபிக்கிற பொழுது தேவனுடைய சமூகத்திற்கு வரும்பொழுது பாஸ்டர் புல்பிட்டில் இருந்து சொல்லுவார்களாம், நீங்கள் அவங்க என்ன மனதில் நினைத்து ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தை தீர்க்க தரிசனம் மூலமாக வெளிப்படுத்தி, இப்படி ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, இப்படி ஜெபிக்கிறீங்க, இது கண்டிப்பாக நடக்கும் என்று 2 காரியங்களையும் குறித்து அவர்கள் சொன்ன பொழுது அவர்களுக்கு அது உறுதிப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் கட்டாயம்
செய்வார் என்று அவர்கள் நம்பிக்கையோடு ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். மார்ச் 19ஆம் தேதி மகனுக்கு அற்புதம் நடந்துவிட்டது. மார்ச் 26ஆம் தேதி அந்த மகனுடைய வாழ்க்கையிலே அடுத்த ஒரு நல்ல சம்பள உயர்வு வந்துவிட்டது. ஏப்ரல் 1ஆம் தேதி மருமகளுக்கும் அற்புதம் நடந்துவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அதற்காகவும் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒரு காரியம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்வதற்கு காரணம், அவர் என்னை மிகவும் நேசிக்கிறார். ஏனென்று சொன்னால், நான் ஆண்டவரிடத்தில் சேர்ந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் விரும்பாத அருவருக்கிறாத எல்லா காரியத்தையும் என்னை விட்டு நான் மாற்றிவிட்டேன். அவருக்கு பிரியமாக வாழ நான் என்னை ஒப்பு கொடுத்து விட்டபடினால், என் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட்டபடினாலும் கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஒரு விசுவாசத்தோடு மீண்டும் இதே போல் ஒரு சாட்சியில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய விசுவாச அறிக்கையின்படியே கர்த்தர் செய்வாராக. இன்னும் நிறைய சாட்சிகள் உண்டு. ஆனால் எழுதி கொடுக்கறதற்கு மனமில்லாமல் சிலர் இருக்கிறீர்கள், நேரம் இல்லாமல் சிலர் இருக்கிறீர்கள். அதை நீங்கள் எழுதி கொண்டு வாருங்கள், வருகிற நாட்களில் வாசிக்கலாம். இன்னும் நடக்காதவர்களுக்கும் கர்த்தர் கட்டாயம் அற்புதம் செய்து விட்டார். ஏற்கனவே தேவனுடைய பர்வதத்தில் எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது. ஹல்லேலூயா. அந்த டைமிங் தான் கொஞ்சம் முன்ன பின்ன, ஆனால் அற்புதம் நடந்தே தீரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் இவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு உயிரோடு எழுந்தருளின இந்த நாளை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாம் ஆராதிப்பது நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாளிலே அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானிப்பதும் அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலே நாம் அறிந்து கொள்வதும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே தொடர்ந்து தேவ வசனத்தை நாம் கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு பேசுவார். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசும்படியாக அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை தேவ மனிதனாகிய பேதுரு சொல்லுகிறதை நம்ம படிக்கிறோம். இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களுடைய நிலைமைகள், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுக்க போகிறார், அவருக்கு மரணம் சம்பவிக்கப் போகிறது என்பதை அறிந்த பொழுது இயேசு ஏற்கனவே தங்கள் ஆவியிலே சொல்லியிருந்தபடி, ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், ஒருவன் என்னை மறுதலிப்பான் என்றெல்லாம் இயேசு சொன்னபடி இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போன சீஷர்களாய் இருந்தார்கள். அவரோடு கூட இருந்தார்கள், அற்புதங்களை கண்டார்கள், நன்மைகளை பார்த்தார்கள். அவர் சொல்லுகிற வாக்குகள் தெய்வ வாக்காக ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி உம்மை விட்டு போக முடியும் என்று சொன்னார்கள். நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்றெல்லாம் கேட்டார்கள். ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்களை சற்று இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அவர்களை பிரித்து விட்டது என்று தான் சொல்ல முடியும். ஆனால் அதற்கு பிற்பாடு இயேசு உயிரோடு எழும்பினார். வேதம் சொல்லுகிறது, அவர் வேத வாக்கியத்தின்படி மரித்து வேத வாக்கியத்தின்படி அவர் உயிரோடு எழும்பினார். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலானாலும் சரி, அது தற்செயலாக நடந்ததல்ல. அவரை பிடித்தார்கள், அவரை காயப்படுத்தினார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள். எல்லாமே முடிந்து விட்டது, ஏதோ திடீர்னு சம்பவித்தது அல்ல. இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே இதுதான் நடக்கும், இதுதான் சம்பவிக்கும் என்பது தீர்க்க தரிசனம். அதற்காக தானே இயேசு வந்தார். ஆகவே இந்த மரணம் என்பது தற்செயலாய் நடந்ததல்ல, அதுவும் உயிர்த்தெழுதலும் தற்செயலாய் நடந்ததல்ல.
அருமையானவர்களே, கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள். அதை வேத வாக்கியத்தின்படி மரித்து வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அப்போ அவருடைய மரணம் முன்னறிவிக்கப்பட்டது ஒன்று, அவருடைய உயிர்த்தெழுதலும் முன்னறிவிக்கப்பட்டது ஒன்று. ஆகவே உலகம் நினைத்தது என்ன? உலகம் என்ன நினைத்தார்கள்? அவரை சிலுவையிலே அறைந்து விட்டால், இயேசு சிலுவையிலே அறைந்து கொலை செய்து விட்டால் எல்லாம் முடிந்துவிடும். இனி ஊழியம் இருக்காது, இனி சுவிசேஷம் இருக்காது, இனி சுவிசேஷ பிரபல்யம் இருக்காது, இனி அற்புதங்கள் நடக்காது, இனி அதிசயங்கள் நடக்காது, எல்லாமே இங்கே முடிந்து போய்விட்டது என்றுதான் உலகம் நினைத்தார்கள். இந்த உலகத்தினுடைய பார்வை எப்படி இருந்தது? அவருடைய மரணத்தினால் எல்லாமே முடிந்து போயிற்று என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அங்கே கூட வாசிக்கிற பாருங்க, 24ஆம் வசனத்தில், தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. மரணம் அவரை கட்டி இருக்கவில்லை. ஒருவேளை அரசாங்கம் முத்திரையிடப்பட்டு, அருமையானவர்களே, யாரும் இயேசுவை எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடாது என்று காவல்களை வைத்து அவருடைய கதை முடிந்துவிட்டது என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் அரசாங்க முத்திரையும் உடைத்து அவர் மேல் இருந்த கட்டுகளையும் உடைத்து அவர் தாம் சொன்னபடியே அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னபடியே வந்தார். அவர் சொன்னபடியே வந்தார். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் இதை போல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாங்களும் இயேசுவை போல 3ஆம் நாள் வந்து விடுவோம் என்று காத்திருந்தார்கள். இந்த சரீரத்தை வைத்தார்கள். இதுவரைக்கும் யாரும் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு வரவில்லை. அத்தனை பேருடைய கல்லறையும், இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்த அத்தனை பேருடைய கல்லறையும் இன்றைக்கு மூடி இருக்கும் பொழுது, என் இயேசுவின் கல்லறை மட்டும் இன்றைக்கு திறந்திருக்கிறது என்றால் அவர் சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்தார். பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னபடியே எழுந்தார். இப்போ பார்க்கிறோம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அதற்கு பிற்பாடு தம்முடைய சீஷர்களுக்கோடு அவர் தம்மை வெளிப்படுத்தின சம்பவங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் முக்கியமாய் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், இந்த வார்த்தை யார் சொல்கிற பாருங்க. பேதுரு சொல்கிறாரு, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இவரை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். பேதுருவனுடைய பிரசங்கத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை. இயேசு தாம் சொன்னபடி உயிரோடு எழும்பினார், தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமானார். இப்போ பாருங்க, தம்முடைய வாழ்க்கையில் சீஷர்களுடைய வாழ்விலே இருந்ததான அந்த பின்மாற்றங்கள் எல்லாம் சரியாக்கப்பட்டு விட்டு, இப்போது பெந்தைக்கோஸ்தே நாளில் அவர் சொல்லி போகிறார், நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன், உங்களுக்காக தேற்றரவாளனை நான் அனுப்புவேன், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். சீஷர்கள் எருசலேமிலே காத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது வெளியிலே பயங்கரமான குழப்பங்கள், வெளியிலே சத்தங்கள், எல்லாரும் கேட்கிறார்கள், இது என்னமாய் முடியுமோ? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாஷையை பேசி கொண்டிருக்கிறான், ஒன்றும் புரியலையே, ஒன்றும் விளங்க மாட்டேங்குத, என்னதான் நடக்குது அப்படின்னு இருக்கிற நேரத்தில் அந்த 11 கூட பேதுரு எழுந்து நின்று, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, மதுபானம் கொண்டவர்கள் அல்ல, இவர்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் அல்ல, இவர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறார். எல்லாரும் தேவ ஆவியிலே நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். இது தற்செயலாய் நடக்கவில்லை. யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது என்று அவர் பேச ஆரம்பித்தார். அந்த பிரசங்கத்தினுடைய ஒரு பகுதிதான், நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், ஆனால் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். இதற்கு நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிற ஆள் யாரு?
இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போனவர் சொல்லுகிறாரு, இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று பிரசங்கிக்கிறார். அந்நாளிலேயே, அந்த செய்தியிலேயே 3000 பேர் இயேசுவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததற்கு பிற்பாடு, இந்த இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு, அந்த இடைப்பட்ட காலங்களில் சீஷர்களோடு இல்லாவிட்டால் சீஷர்களை பார்த்து இந்த உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர் என்ன சொன்னார்? யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். கவனிங்கள், உயிரோடு எழும்பின இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அன்று இயேசுவை விட்டு விலகி போனது உண்மைதான், கலக்கத்திற்குள்ளே இருந்தது உண்மைதான். இனிமே இயேசு மரித்து விட்டாரே, அடக்கம் பண்ணி விட்டார்களே, இவ்வளவு நாள் அவருக்கு பின்னால் நம்ம போனோம், ஊழியம் செஞ்சோம், இதெல்லாம் நடந்துச்சே அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் வரும் பொழுது இயேசு சொல்கிற வார்த்தை, அப்படியெல்லாம் நீங்கள் கலங்க வேண்டாம், உங்களுக்கு சமாதானம். சமாதானத்தின் தேவனாய் வெளிப்பட்டார். இயேசு சமாதானத்தின் தேவன். அவர் பார்த்து சொன்ன, சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம். உயிர்த்தெழுந்த இயேசு இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்க வந்தவர். உலகம் சமாதானம் கொடுக்காது, உலகம் சமாதானத்தை எடுத்து போடும். உலகம் சமாதானத்தை, நிம்மதியை கொடுப்பதில்லை. இந்த உலகத்தில் பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆளுகை இருக்கிறது, இந்த உலகத்திற்கு தேவையான எல்லா நன்மையும் இருக்கிறது. ஆனால் எது இல்லை? சமாதானம் இல்லை. எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் சமாதானத்தை இழந்து தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் சமாதானத்தை அலைந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கே போனால் கிடைக்கும், யாரிடத்தில் போனால் கிடைக்கும், எந்த பகுதிக்கு போனால், எவ்வளவு தூரம் நடந்தால் கிடைக்கும், எவ்வளவுக்கு உயரமான இடத்தில் ஏறி போனால் கிடைக்கும் என்று இன்றைக்கு உலகம் சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சொல்லுகிறேன், சமாதானத்தை கொடுக்கிற ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். ஏனென்றால் அவர் சொன்னார், இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து, உங்களுக்கு சமாதானம், நீங்கள் பயந்து வாழ வேண்டாம், நீங்கள் பயந்து வாழ வேண்டாம். என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆவியானவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆமேன். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷம், நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானம் வேறு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? வேறு எந்த இடத்திலும் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? அவர் ஒருவரே சமாதானக்காரனர். அதனால தான் அதுக்கு பின்னால் பவுல் நிருபங்களை எழுதும் பொழுதெல்லாம் அநேக இடங்களில் அவர் சொல்லுவார், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக, சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகிற பகுதியை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். சீஷர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தை சமாதானம் என்று சொன்னார். சமாதானத்தின் தேவனாய் வெளிப்பட்டார் என்று சொல்லலாம். இரண்டாவது நாம் வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் அதே அதிகாரம் 20ஆம் அதிகாரம் பாருங்கள், அடுத்த வசனம் 20ஆம் வசனம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார். அவர் தம்மை காண்பித்தார். சீஷர்களுக்கு, நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன், என் விலாவை பாருங்கள் என்று இயேசு தம்மை காண்பிக்கிறார். அப்போ பாருங்க, இதை பார்த்துட்டு இந்த சீஷர்கள் போய் சொல்கிறாங்க, நாங்கள் இயேசுவை கண்டோம், நாங்கள் இயேசுவை பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தோமா பாருங்க என்ன செய்கிறார் பாருங்க, அவர் அதை விசுவாசிக்கவில்லை. அப்படியானால் நீங்கள் பார்த்தீர்களே, நான் பார்த்தால் மட்டும்தான் நான் விசுவாசிப்பேன், நான் அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறான். வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டு, என் கைகளை பார் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க.
அப்போ அவனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் உங்ககிட்ட சொல்லும் பொழுது நீ ஏற்றுக்கொள்ளவில்லையே, இப்போ என்னை பாரு அப்படின்னு தம்மை வெளிப்படுத்துகிறார். என்னை கவனி, என்னை பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்தும் பொழுது, தோமா அவரை விசுவாசியாமல் போன பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க வேண்டும், நீ அவ்விசுவாசமாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார் என்று நாம் வேதத்தில் நாம் படிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இப்போ பாருங்க, இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின ஒரு விஷயத்தை அவர்கள் அறிகிறார்கள். பாருங்கள், உங்களோடு கூட இருந்தேனே, உங்களோடு நான் ஊழியம் செய்தேனே, ஆமேன், நான் மரித்து அப்படியே போகவில்லை, நான் மீண்டும் உயிரோடு நான் எழும்பி இருக்கிறேன், என்னை பாருங்க, என்னை விசுவாசியுங்க, நான் செய்வதை பார்க்கிலும் பலத்த கிரியைகளை நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் உலகத்தில் செய்வீர்கள் என்று இயேசு சொல்லி போனதை வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் 2வது சொன்ன வார்த்தை விசுவாசியுங்கள் என்றார். முதல்ல சொன்னார், சீஷர்களை பார்த்து சமாதானம் என்று சொன்னார். 2வது சொன்னார், நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொன்னார், விசுவாசியுங்கள் என்று சொன்னார். 3வது என்ன சொல்கிறார்? 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது பாருங்கள், இப்போ இயேசு யாரை அழைக்கிறார் என்றால் பேதுருவை அவர் அழைக்கிறார். பாருங்கள், இயேசு பேதுருவோடு பேசுகிற ஒரு சம்பவத்தை நம்ம இங்கே படிக்கிறோம். முதலாவது பேதுருவோடு ஆண்டவர் பேசும் பொழுது அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்கிறார். இந்த இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இருந்த அந்த தொடர்பு உண்மையிலேயே மற்றவர்களை பார்க்கிலும் நான் நினைக்கிறேன் இந்த பேதுரு இயேசுவை அதிகமாய் நேசித்திருக்கிறார். இயேசுவும் அதிகமாய் பேதுரு மேல் அன்பாக இருந்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை பாருங்க, ஆண்டவருடைய குணாதிசயத்தை பாருங்க. இவன் தன்னை மறுதலித்தவன் என்று இயேசுவுக்கு தெரியும். இயேசுவோடு கூட இருந்து பழகினவன், பேசினவன், ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மனிதன். ஆனால் ஒரு நாள் அவர் எனக்கு தெரியாது என்று சொல்லி போனானே, அந்த இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போனான் பாருங்க. அந்த பேதுருவை பார்த்து இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சொல்கிறாரு, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறார். என்னை பின்பற்றி வா. நன்றை கவனிங்கள். இப்போ இவனோட பேசுகிறது என்னவென்றால், அப்படியானால் நேசிக்கிறேன் என்று சொல்வாயானால் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, 2ஆம் தரம் 3ஆம் தரம் என்று வாசிக்கிறோம் பாருங்க. அப்படியானால் மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மேலே ஒரு அழைப்பு இருக்கு, உன்னை நான் ஒரு உன்னத நோக்கத்தோடு நான் தெரிந்து கொண்டேன், ஒரு உன்னதமான காரியத்திற்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ என்னை பின்பற்றி வர வேண்டும். ஏற்கனவே இயேசு ஒரு முறை பேதுருவை பார்த்து சொன்னார், படகையும் வலையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா. ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இயேசுவை விட்டு பிரித்து விட்டது. பாடுகள் பிரித்து விட்டது, துன்பங்கள் பிரித்து விட்டது, கஷ்டங்கள் பிரித்து விட்டது. ஆனால் சொல்கிறாரு, மறுபடியும் என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஆண்டவரோடு கூட இருந்த அனுபவங்கள், அன்றைக்கு ஆண்டவரோடு கூட இருந்த வல்லமையான காரியங்கள், அன்றைக்கு இயேசுவோடு செய்த ஊழியங்கள், அன்றைக்கு இயேசுவோடு கூட இருந்த அனுபவங்கள் எவ்வளவு அருமையானதாக இருந்தது. அன்றைக்கு என்ன சொன்னார்? ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவா உண்டு, நாங்கள் எங்கே போக முடியும்? இயேசு ஒரு முறை உபதேசம் பண்ணும் பொழுது சீஷர்கள் சொன்னார்கள், இது கடினமானது, இதை நாங்கள் பின்பற்ற முடியாது, இதை ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் முடியாது, நீங்கள் பேசுகிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது, இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொன்னார் பாருங்கள், இல்லை இல்லை, நாங்கள் எங்கே போவோம்? ஆண்டவரை சரியாக அறிந்த மனிதன் அவர். அன்றைக்கு கூட கேட்டார், உலகம் என்ன சொல்லுகிறது, சமுதாயம் என்ன சொல்லுகிறது? தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, போதகர்னு சொல்கிறாங்க, நல்லவர்னு சொல்கிறாங்க. மறு ஒரு கேள்வி கேட்டார்,
நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறீங்க? அப்பொழுதும் பேதுருடைய கண்களுக்கு தெரிந்த விஷயம், பேதுரு அறிந்த ஒரு விஷயம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ சரியான வெளிப்பாடு, தெய்வத்தை குறித்த அறிவு இந்த தேவ மனுஷனுக்குள்ளே இருக்குது. அதனால தான் அன்னைக்கு இயேசுவை அருமையானவர்கள் அவன் பின்பற்றின விதங்கள் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் இப்போ மறுபடியும் அந்த அழைப்பு அவனுக்கு வருகிறது. எதை இழந்தானோ, எதை இழந்து போய் நிற்கிறானோ, மறுபடியும் கர்த்தர் அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறார். என்னை பின்பற்றி வா. நான் சொல்கிறேன், இயேசு சமாதானம் என்று மட்டும் சொல்லவில்லை, என்னை விசுவாசியுங்கள் என்று இயேசு அதை மட்டும் சொல்லவில்லை. ஆமென். இழந்ததையும் திரும்ப கொடுக்கும்படி தேவன் விரும்பினார். இழந்ததையும் திரும்ப கொடுக்க தேவன் விரும்பினார். பேதுரு இழந்து போன ஊழியத்தை திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இழந்து போன ஊழியத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டான். அதனால தான் தேவனுடைய வார்த்தை நிறைவேறப் போகிறது என்று அறிந்த பொழுது தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து ஜெபிக்கிறான். அது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அடுத்து இயேசு சொன்ன அடுத்த வார்த்தை என்ன? லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை படித்தால், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறேன். இப்போ சொல்கிறாரு, நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். எதற்காக? நான் போய் உங்களுக்காக தேற்றரவாளனை அனுப்ப போகிறேன், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இவ்வளவு நாள் நான் உங்கள் கூட இருந்தேன், இவ்வளவு நாள் உங்களோட நான் இருந்தேன். ஆனால் இனிமே தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தப் போகிறார், உங்களை வழி நடத்தப் போகிறார், உங்களை கொண்டு செல்ல போகிறார், நீங்கள் செய்ய வேண்டியதை போதிக்க போகிறார். இவ்வளோ நாள் நான் உங்களை கைட் பண்ணிகிட்டே இருந்தேன், சரியாக வழி நடத்திக்கிட்டு இருந்தேன். ஆனால் இனிமே நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். ஆவியானவர் வருவார், அந்த ஆவியானவர் உங்களை நடத்தி செல்வார். இப்போ ஆவியானவருக்காக அது ஒரு பிதாவின் வாக்கு தத்தம், ஏற்கனவே உரைக்கப்பட்டது. மாம்சமான யாவர் மேலும் நான் அதை ஊற்றுவேன் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட வார்த்தை இருக்கிறது. நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள். ஆகவே தான் இயேசு தரிசனமாகி, தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமாகி அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு, அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் பூமியில் அனுப்பப்படுகிறார். அவர்கள் மேல் வீட்டு அறையிலே காத்திருந்தார்கள். அவர்கள் காத்திருந்த பொழுது தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. காத்திருங்கள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ வார்த்தை உண்மை உள்ளது, தேவனுடைய வார்த்தை சத்தியம் உள்ளது, தேவனுடைய வார்த்தை அற்புதமானது, தேவனுடைய வார்த்தை அதிசயமானது. இந்த வார்த்தைகள் ஒன்று மாறி போவதில்லை. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். எருசலேமிலே காத்திருங்கள். சீஷர்கள் காத்திருந்தார்கள். 120 பேர். பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டு அறையில் ஊற்றப்பட்டார். ஆவியானுடைய வல்லமை இறங்கினது. இப்போ பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலை சீஷர்கள் காண்கிறார்கள். நான் சொல்கிறேன், இப்பொழுது இதற்கு முன்பு இவர்களை கொண்டு செய்யப்பட்ட காரியங்களை விட அப்பொழுதே ஆண்டவர் சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். புறப்பட்டு போங்க, ஜாதிகளை சீஷராக்குங்க, ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க, அற்புதங்களை செய்யுங்க, வியாதிகளை சுகமாக்குங்க, பிசாசுகளை துரத்துங்க, நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினார். இப்போ ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்கு பின்னால, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டதற்கு பின்னால, இப்போ அவருடைய ஊழியங்கள், இவருடைய வார்த்தைகள் அன்றைக்கு செய்யப்பட்டதை பார்க்கிலும் பலமான கிரியைகள் இங்கே செய்கிறது. இப்போ தான் ஊழியம் ஆரம்பிக்குது. ஆவியானுடைய கிரியைகள் நடக்கிறது. பரிசுத்தாவியானுடைய ஆளுகை உண்டாகிறது. பரிசுத்தாவியானுடைய நடத்துதல் உண்டாகிறது. தேவ வல்லமை ஜனங்களுக்குள்ளே வெளிப்படுகிறது. எங்கெல்லாம் ஊழியம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கிறது. காரணம் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவரின் நிலைக்குள்ளே அவர்கள் கடந்து வர ஆரம்பித்தார்கள். ஆகவே அவர்களை காத்திருக்கும்படி சொன்னார். காத்திருந்தார்கள், தேவ ஆவியை பெற்றுக்கொண்டார்கள்.
அதே 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கவனிங்கள், உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் ஆசீர்வதித்தார். ஆமென். நம்முடைய ஆண்டவரின் பிரதானமான நிலை, நம்முடைய தேவனுடைய பிரதானமான காரியம் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அவர் தமது கரத்தை உயர்த்தி ஜனங்களை ஆசீர்வதித்து கடந்து போனார். அவர் தமது கரத்தை உயர்த்தி தம்முடைய சீஷர்களை ஆசீர்வதித்து கடந்து போனார். ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு தமது கரத்தை நீட்டி ஜனங்களை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலே நீங்கள் இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நன்மை உங்களை கண்டிப்பாக நிரக்கும். சீஷர்களை ஆசீர்வதித்தார். 6வது, திரும்பவும் வருவேன் என்று சொல்லி போனார். இயேசு சொன்ன அடுத்த வார்த்தை திரும்பவும் வருவேன். நான் சொல்லுகிறேன், சமாதானம் என்று சொன்னார், விசுவாசியுங்கள் என்று சொன்னார், ஆமென், என்னை பின்பற்றி வா என்று சொன்னார், காத்திருங்கள் என்று சொன்னார், அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ சொல்றாரு, நான் திரும்பவும் வருவேன். இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இந்த இயேசுவானவர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். அவர் சொல்றார், நான் சீக்கிரமாய் வருவேன். என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பண்டிகைகள் நம்மளை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருஷங்கள் வரும்பொழுது பண்டிகைகள் நம்மளை சந்தித்து கடந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் பண்டிகையோடு நின்றுவிடக்கூடாது. இயேசு மரித்தார் என்பதாக துக்கப்படுவதும், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை சந்தோஷப்படுவதுமாய் அருமையாக வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கலாம். வருஷா வருஷம் இது வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதல்ல நாம் இப்போ சந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நினைவிருக்க வேண்டிய, நினைத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு காரியம். அவர் சொல்லி போயிருக்கிறார், சீக்கிரமாய் வரப்போகிறேன், சபையை அழைப்பதற்கு, தம்முடைய ஜனத்தை சேர்ப்பதற்கு. இதோ நான் சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறாரே. ஆகவே வருகைக்காக ஆயத்தப்படுங்கள். சபை வருகைக்காக ஆயத்தப்படுங்கள். அவருடைய வருகையின் காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், வருகைக்கு முன்பு நடக்க வேண்டிய அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு காரியங்களும் தேசத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படியானால் அவர் வாசல் அருகே வந்து விட்டார். நாம் இப்பொழுது அவருடைய வருகை எதிர்பார்க்க வேண்டும். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நான் சீக்கிரமாய் வருவேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த சீஷர்களுக்கு அவர் சொல்லப்பட்ட வாக்குகளை நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். பேதுரு அருமையாய் சொன்ன வார்த்தை, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களை நீங்கள் அனுசரிக்கிற விதம் எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், வார்த்தையை அறிந்து கொள்ளுங்கள், வேத வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வசனத்தினால் உண்டாகிற நன்மைகளை வாழ்க்கையில் அனுபவியுங்கள். அதுவே உங்கள் வாழ்விலே பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெரிய விடுதலையும் உங்களுக்கு கொண்டு வருகிறது. ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி இந்த நாளிலே தேவ சமூகத்தில் தேவ நமக்கு கொடுத்த வார்த்தைகளை கர்த்தருக்கு முன்பாக வைத்து, ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை தேவன் வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி. உம்முடைய வசனத்தை வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி. உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கும் ஆமென் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். நீர் உயிரோடு இருக்கிறவர் என்பதை இந்த பூமியிலே நிரூபித்துக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் கல்லறைக்குள்ளே இல்லை, அவர் இப்பொழுது சிங்காசனத்தில் இருக்கிறார். நீர் சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறீர். சீக்கிரமாய் அந்த வருகையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அதற்காக சபை ஆயத்தப்பட, ஜனங்கள் ஆயத்தப்பட ஆண்டவர் உதவி செய்யும். வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும்.
நன்மையினால் நிரப்பும். எல்லா தீமைக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்துருளும். கிருபையும் சமாதானம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் என்று ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.